பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து கடந்த திமுக ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தற்போதைய தவேக அரசு வாபஸ் பெற்றுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். இந்த வழக்கின் விவரம் என்ன ஆனந்த்? வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024 ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி தனது வீட்டின் அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் முதலில் செம்பியம் காவல்துறை விசாரணை நடத்தி வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை முறையாக நடைபெறவில்லை எனவும் காவல்துறை பல சாட்சிகளை முறையாக விசாரிக்காமல் அவசர கதியில் சில குற்றவாளிகளை கைது செய்திருப்பதாகவும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய தவறிவிட்டதாகவும் எனவே வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரி ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் சார்பில் மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டார். வழக்கினுடைய விசாரணை முறையாக இல்லை எனவும் முறையான சாட்சிகள் விசாரணை இல்லாதால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதாகவும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியதற்கு தடை விதிக்க வேண்டும். வழக்கின் விசாரணை முறையாகவும் நியாயமாகவும் நடைபெற்று வருகிறது. எனவே இந்த வழக்கின் மேற்கொண்டு சிபிஐ விசாரணை தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு வழக்கினுடைய விசாரணை சிபிஐ மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தாங்கள் திரும்பப் பெறுவதாக தற்போது அரசு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றி பிறப்பித்த உத்தரவை நாங்கள் அமல்படுத்துவதாகவும் அந்த உத்தரவை சிபிஐ விசாரிப்பதில் தங்களுக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை எனவும் இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கினை அரசு திரும்பப் பெறுவதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.